வணக்கம். பிப்ரவரி 24, 2026. இந்திய ஐடி துறைக்கு இது ஒரு கருப்பு நாள்னே சொல்லலாம். ஒரே நாள்ல இன்வெஸ்டர்களோட கோடிக்கணக்கான ரூபாய் பணம் காணாம போச்சு. அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க இந்த பெரிய வீழ்ச்சிக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த நம்பரை கொஞ்சம் நல்லா பாருங்க. 5.4 லட்சம் கோடி ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் கிடையாது. ஒரே ஒரு நாள்ல நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் இழந்த பணம் இது. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நம்பரே போதும் அன்னைக்கு நடந்ததோட தாக்கம் எவ்வளோ பெருசுன்னு புரிஞ்சுக்க. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா அந்த சேதம் இன்னும் கிளியரா புரியும். பாருங்க, நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 5% சரிஞ்சிருக்கு. ஹெச்சிஎல் டெக், இன்ஃபோசிஸ் மாதிரியான பெரிய தலைகள் கூட பயங்கரமான அடியை வாங்குச்சு. மார்க்கெட் அன்னைக்கு உண்மையிலேயே ஒரு சிவப்பு கடலா மாறிடுச்சு. சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர முதல் கேள்வி இதான். எதுக்கு இந்த திடீர் வீழ்ச்சி? ஏன் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் அவங்க பங்குகளை விற்க அடிச்சு புடிச்சு ஓடுனாங்க? வாங்க இதுக்கான காரணத்தை நாம தேட ஆரம்பிக்கலாம். பாருங்க, இந்த வீழ்ச்சிக்கு பல காரணம் இருந்தாலும் அந்த நெருப்ப பத்த வச்ச முதல் பொறி எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ உலகத்திலிருந்து தான். ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மொத்த ஐடி துறையையும் ஒரு உலுக்கிருச்சு. ஆந்த்ரோபிக்னு ஒரு ஏஐ கம்பெனி கிளாட் கோட் அப்படின்னு ஒரு புது டூலா அறிமுகப்படுத்துறாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, பல வருஷங்கள், பல 10 வருஷங்கள் பழமையான சாஃப்ட்வேரை கூட ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிடும். சரி, இந்த ஏஐ டூலோட மெயின் டார்கெட் எதுன்னு கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. கோபால்னு ஒரு ப்ரோக்ராமிங் மொழி. இது எப்போ உருவாச்சு தெரியுமா? 1950கள்ல. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கும் உலகத்துல இருக்கிற பல பெரிய பேங்க்ஸ், ஏர்லைன்ஸ், கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ்க்கு கூட இதுதான் பேக்போன். ஆந்த்ரோபிக் கம்பெனியே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. கோடிக்கணக்கான கோபால் கோட் லைன்ஸ் இன்னைக்கும் ரன் ஆயிட்டு இருக்கு, முக்கியமான சிஸ்டம்ஸை இயக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரு ஏஐ டூல் மாத்த முடியும்னா அதோட இம்பாக்ட் எந்த லெவல்ல இருக்கும்? சோ இதனால வர்ற பாதிப்பை ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஸ்டெப் 1, ஏஐ பழைய சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ற வேலையை ஈஸியாக்கிடுது. ஸ்டெப் 2, இதனால இந்த வேலைக்காக இந்தியன் ஐடி கம்பெனிஸை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் குறையுது. ஸ்டெப் 3, கடைசியா நம்ம ஐடி கம்பெனிஸோட ஃபியூச்சர் வருமானம் ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. சிம்பிள் லாஜிக் தான். ஆனா இவ்ளோ பெரிய கிராஷுக்கு ஏஐ மட்டும்தான் காரணமா? கண்டிப்பா இல்ல. ஏஐ ஒரு தீப்பொறி தான். ஆனா அந்த தீப்பொறி விழுந்து பத்தி எறியறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூழல் ஏற்கனவே இருந்துச்சு. சில குளோபல் காரணிகளும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ 2வது ஃபேக்டருக்கு வருவோம். ஒரு குளோபல் புயல். அதாவது இந்த ஏஐ அனௌன்ஸ்மெண்ட் வந்த அதே டைம்ல உலக பொருளாதாரம் முழுவதுமே ஒரு மாதிரி டென்ஷனா தான் இருந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட்ல அப்போவே ஒரு மாதிரி நெகட்டிவ் சென்டிமெண்ட் இருந்துச்சு. ஒரு பக்கம் அமெரிக்காவோட புது வரி விதிப்பு பயம், இன்னொரு பக்கம் வால் ஸ்ட்ரீட் சரிவு. இது போதாதுன்னு நம்ம ரூபாயோட மதிப்பும் குறைஞ்சிட்டே போச்சு. கூடவே ஈரான் மேல இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் சேர இன்வெஸ்டர்ஸோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. இந்த கம்பேரிசன் பார்த்தா உங்களுக்கு நிலைமை நல்லா புரியும். முன்னாடி எல்லாம் ஸ்டேபிளா இருந்தப்போ பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த குளோபல் வார் போர் பயத்தால நம்ம ஐடி கம்பெனிஸோட பெரிய கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது அமெரிக்கா, யூரோப்ல இருக்கிறவங்க, அவங்களோட டெக் ப்ராஜெக்ட்ஸை நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஒரு பக்கம் ஏஐ பயம், இன்னொரு பக்கம் குளோபல் எக்கானமி பத்தின கவலை. இந்த 2 பெரிய அச்சுறுத்தலையும் பார்த்த இன்வெஸ்டர்ஸ் என்ன செஞ்சாங்க? வேற என்ன, அவங்க எக்ஸிட் பட்டனை அழுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த நம்பர்ஸ் பொய் சொல்லாது பாருங்க. பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் சுமார் 5% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, நீங்க எந்த பெரிய பேரை சொன்னாலும் எல்லாமே பயங்கரமான சரிவை சந்திச்சது. இப்போ ஏடிஆர்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம இந்தியன் கம்பெனிஸோட ஷேர்ஸ் அமெரிக்கன் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். இது ஒரு மாதிரி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கம்பெனிஸை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு காட்டுற ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. இங்க தான் கதையில ஒரு ட்விஸ்ட். நம்ம ஊர்ல மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முந்தின நாள் ராத்திரியே அமெரிக்காவில் நம்ம ஐடி கம்பெனிகளோட ஏடிஆர்ஸ்லாம் சரியா ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு வார்னிங் பெல் மாதிரி அடிச்சது. ஒரு பெரிய நிதி நிபுணர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இந்த ஏடிஆர்கள்ல இருக்கிற வீக்னஸ் என்ன காட்டுதுன்னா, ஐடி செக்டர் மேல இருக்கிற பிரஷர் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தொடரும் தான் அர்த்தம். சோ இது ஒரு தெளிவான சிக்னல். சரி, ஏஐ, குளோபல் எக்கானமி, இன்வெஸ்டர்ஸோட பயம், இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது இந்தியன் ஐடி துறைக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா? இதோட லாங் டேர்ம் இம்பாக்ட் என்னவா இருக்கும்? வாங்க இத பத்தி யோசிப்போம். சுருக்கமா சொல்லணும்னா, இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம். அதாவது எல்லா நெகட்டிவ் விஷயங்களும் ஒன்னா சேர்ந்து தாக்குறது.
ஒரு பக்கம் புது ஏஐ டெக்னாலஜி, அதனால வருமானம் போயிடுமோன்ற பயம். இன்னொரு பக்கம் குளோபல் மார்க்கெட்ல நிச்சயமற்ற தன்மை. இதெல்லாம் சேர்ந்து இன்வெஸ்டர்ஸை பீதிக்குள்ளாக்குச்சு. இது ஏதோ ஒரு நாள்ல வந்த பிரச்சனை இல்லைன்னு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் சொல்றாங்க. ஜெஃப்ரீஸ், சிஎல்எஸ்ஏ மாதிரி பெரிய புரோக்கரேஜ் நிறுவனங்கள்லாம் ஐடி ஸ்டாக்ஸை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது தற்காலிக சரிவு கிடையாது, ஐடி துறையோட பிசினஸ் மாடல்லையே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அவங்க வார்ன் பண்றாங்க. கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த ஏஐயோட அசுர வளர்ச்சி இந்தியாவோட எக்கனாமிக் என்ஜினான ஐடி துறைக்கு ஒரு பெரிய ஆபத்தா, இல்ல இந்த சவாலையே ஒரு வாய்ப்பா மாத்தி நம்ம ஐடி துறை அடுத்த லெவலுக்கு போகுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுக்கான பதில் ஒருவேளை காலத்துக்கிட்ட தான் இருக்கலாம்.